இன்னைக்கு நம்ம ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுத்த ஒரு கொரியன் மூவி தான் பார்க்க போறோம். நீங்க உங்களோட வீட்டுக்கு போகணும்னா இப்ப ட்ரெயின்லாம் போயிட்டு இருக்குல்ல, அந்த டிராக்ஸ் மூலியமா தான் உங்களால வீட்டுக்கு போக முடியும்னு சொன்னா ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்க அந்த ட்ரெயின் பாதையில நீங்க போவீங்களா? இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை பேஸ் பண்ணி எடுத்த ஒரு மூவி தான் பார்க்க போறோம். இந்த மூவியை பார்த்து முடிக்கும் போது நம்மளுக்குள்ளேயும் ஒரு எனர்ஜி வரும். ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோவும் அவனோட அக்காவும் ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. என்னன்னா இன்னைக்கு ஹீரோ எழுதின எக்ஸாம்ஸோட ரிசல்ட் வருது. அங்க பக்கத்துல இருந்த ஒரு ஆன்ட்டி வந்து அவனோட அக்கா கிட்ட கேக்குறாங்க, என்னமா நீ ஸ்கூல் முடிச்சிட்ட, எப்ப காலேஜுக்கு போறேன்னு சொல்லி கேட்டா அவ இல்ல ஆண்டி, நான் காலேஜ் போறது இல்ல. எதனாலனா ஹீரோவை பாத்துக்கிறதுக்கு யாருமே கிடையாது. ஹீரோ பிறக்கும் போதே அவங்க அம்மா வந்து இறந்து போயிட்டு இருக்காங்க. அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் இவனை வளர்த்தது இவனோட அக்கா தான். இவங்களோட வில்லேஜ்ல ஸ்கூல் வரைக்கும் தான் இருக்கு. அவங்க காலேஜ் படிக்கிறதுக்கு சிட்டிக்கு போனாங்கன்னா இவனை பாத்துக்க முடியாதுல்ல. அந்த ஒரே காரணத்தினால அவங்க படிப்பை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இவங்களோட அப்பா வந்து ட்ரெயின் ஓட்டிட்டு இருக்க வேலையை பாக்குறாரு. அவர் மோஸ்ட் ஆஃப் ஃபேமிலிக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றதே கிடையாது. எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு சொல்லி அது பின்னாடி சுத்திட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் ரிசல்ட்ஸை பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும் போது ஹீரோட அக்கா எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காங்க, என்னோட தம்பி வந்து ஒரு பெரிய ஜீனியஸ், அவன் மேத்தமெட்டிக்ஸ்ல ஃபுல் சென்டம் வாங்கியிருக்கான் தெரியுமா, இதோ பாத்தீங்களா அதுக்கான கொடுத்த ட்ராஃபி தான் இது. அக்கா மாதிரி இல்லாம ஒரு அம்மா மாதிரி நினைச்சு ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றாங்க. இவங்களோட வில்லேஜ்ல வந்து அந்த ட்ரெயின் ஸ்டாப் ஆகாது. அதனால பாதியில இறங்கி ஒரு டனலுக்குள்ள பூந்து ஒரு பிரிட்ஜை கிராஸ் பண்ணி போனாதான் இவங்களோட வில்லேஜ் வரும். அந்த வில்லேஜ்ல இருக்கிற மொத்த பேரும் இந்த வழியை மட்டும் தான் நம்பி இருக்காங்க. ஆனா இன்னும் ஒரு ஆபத்து இருக்குன்னா, இவங்க போயிட்டு இருக்கும் போது அந்த ட்ரெயின் வந்துச்சுன்னா உயிர் போற ஆபத்து வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. எல்லாரும் அந்த டனலை கிராஸ் பண்ணி பிரிட்ஜ் மேல வந்துட்டு இருப்பாங்க. ட்ரெயின் வர சத்தம் கேக்குது. சைட்ல நிக்கிறதுக்கு ஒரே ஒரு பிளேஸ் மட்டும் தான் இருக்கு. அடிச்சு புடிச்சு எல்லாரும் அந்த பிளேஸ்ல போய் நின்னுக்கிறாங்க. அந்த ட்ரெயின் இவங்களை கிராஸ் பண்ணி போயிடுச்சு. அப்படியே அங்க கட் பண்ணி 6 வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. ஹீரோ அந்த நாட்டு பிரசிடென்ட்டுக்கு ஒரு லெட்டர் எழுதிட்டு இருக்கா. அவங்க வில்லேஜ் மக்கள் படுற கஷ்டத்தையும் எங்களுக்கு இந்த ரயில்வே ஸ்டேஷன் கண்டிப்பா வேணும்ன்ற முக்கியத்துவத்தையும் சொல்லி அந்த லெட்டரை எழுதிட்டு இருக்கா. இன்னைக்கு ஹீரோ காலேஜுக்கு போற ஃபர்ஸ்ட் டே. இவங்களோட வில்லேஜ்ல இருந்து ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போக வேண்டியது இருக்கு. இவனும் அவனோட அக்காவும் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி தான் வராங்க. ஒரு வழியா ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. அந்த ட்ரெயினை ஓட்டிட்டு இருக்கிறதே இவனோட அப்பா தான். இவன் காலேஜுக்கு வரும்போது ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அந்த ஃபர்ஸ்ட் டேவோட செரமனியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஹீரோ அந்த லைன்ல கடைசியா தான் வந்து நிக்கிறான். அப்ப கூட என்ன பண்றான், அந்த லைன்ல நிக்காம ஹைட் வைஸ் தானே நிக்கணும், அந்த ஹைட் எல்லாம் செக் பண்ணி பார்த்து அவனோட ஹைட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு பிளேஸ்ல நிக்கிறான். இதை பார்த்து எல்லாரும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒருத்தி வந்து ஹீரோவை பார்த்து யாரா அவன் சொல்லி பார்த்துட்டு இருக்கால, இவ தான் நம்ம கதையோட ஹீரோயின். ஃபர்ஸ்ட் டே காலேஜ்னால இவனும் அவனோட அக்காவும் சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ரயில்வே ஸ்டேஷன் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கூடி பேசிட்டு இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. இவங்களோட வில்லேஜ் பக்கத்துல இருக்கிற அந்த ரயில்வே ஸ்டேஷனும் தூக்க போறாங்க. நிறைய பேர் ஏற மாதிரி இருந்தா தானே இந்த ரயில்வே ஸ்டேஷனை மெயின்டைன் பண்ண முடியும். வேற வழி இல்ல, அந்த ரயில்வே ஸ்டேஷனை தூக்கி தான் ஆகணும்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ரயில்வே ஸ்டேஷனை எடுத்துட்டாங்கன்னா வில்லேஜ்ல இருந்து வரவங்களுக்கு ரொம்ப தூரம் ஆயிடும். இதனால நம்ம மக்கள் தான் ரொம்ப கஷ்டப்பட போறாங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோ காலேஜ் முடிச்சுட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டா. அந்த இடத்துல இவனோட அக்கா ஃப்ரெண்ட பாக்குறான். அவங்க ஹீரோட அக்காவை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. இவன் அதுக்கு பதில் சொல்லாம முழிச்சிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே காலேஜுக்கு வரும்போது கூட லேட்டா தான் வரான். வரும்போது எல்லாரும் டெஸ்ட் எழுதிட்டு இருக்காங்க. இவனு கொஸ்டின் பேப்பரை வாங்கி டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சிட்டான். அதுல இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப வேகமா செலக்ட் பண்ணிட்டு இருக்கான். இவன் ஆன்சர் பண்ற விதத்தை பார்த்து டீச்சருக்கே ஷாக்கிங்கா இருக்கு. ஹீரோயின் தான் அந்த ஆன்சர் ஷீட் கலெக்ட் பண்றதுக்கு வந்திருக்கா. ஆக்சுவலா அந்த கொஸ்டின் பேப்பர்ல ஆன்சர் டிக் பண்ணக்கூடாது. இவங்களுக்குன்னு ஒரு ஷீட் கொடுப்பாங்க. அந்த ஷீட்ல தான் மார்க் பண்ணணும். இதுல மார்க் பண்ணுன்னு சொல்லி கொடுத்தா அவன் பாட்டுன்னு 2 கோடை போட்டுட்டு விட்டுட்டான். இந்த மாதிரி வித்தியாசமா இருக்கானேன்னு சொல்லி ஃப்ரெண்டு கிட்ட புலம்பிட்டு இருப்பா. ஃப்ரெண்ட் என்ன சொல்றான், எனக்கு அவனை பார்க்கும்போது ரொம்ப ஜீனியஸ்னு தோணுது. ஹீரோயின், எனக்கு அவனை பார்த்தா அந்த மாதிரி தெரியல. என்ன பொறுத்த வரைக்கும் அவன் சரியான பைத்தியக்காரனா இருக்கணும். உன்னோட கையை நீட்டுன்னு சொல்லும் போது ஃப்ரெண்டும் கையை நீட்டுறா. உள்ளங்கையை காட்டுன்னு சொல்லும் போது திருப்பி காமிக்கிறா. இப்போ உன்னோட நகத்தை காட்டணும் போது அவளும் திருப்பி காமிக்கிறா. ஆனா உன்கிட்ட கேட்ட மாதிரி ஹீரோ கிட்ட இந்த விஷயத்தையும் கேட்டேன். அவனும் சொல்ற மாதிரி திருப்பி காமிச்சான். ஆனா நகத்தை காட்டுன்னு சொல்லும் போது மட்டும் கையை இப்படி மடக்கி நகத்தை காமிக்கிறான். எல்லாருமே நகத்தை காட்டுன்னு சொல்லி கேட்டா இப்ப நீ பண்ணல அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஆனா அவன் மட்டும் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கான். இவன் என்னதான் சொன்னாலும் ஃப்ரெண்டு பிள்ளைக்கு மட்டும் அவன் ஜீனியஸ் மாதிரி தான் தெரியறான். லைப்ரரியில உட்காந்து ஹீரோ புக் படிச்சிட்டு இருப்பான். இவனும் அதே டேபிள்ல போய் உட்காந்து அவனே பார்த்துட்டு இருக்கா. அவன் வேற டேபிளுக்கு போனாலும் அந்த டேபிளுக்கும் வந்துடுறான். ஹீரோயின், உனக்கு என்ன பிடிச்சிருக்கு தானே சொல்லி கேட்கும் போது அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அவன் பாட்டுன்னு எழுந்து போயிட்டான். நெக்ஸ்ட் டே இவ காலேஜுக்கு வரும்போது அவன் ஒரு லெட்டரை போஸ்ட் பண்றத பாக்குறா. அப்படின்னா கண்டிப்பா அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குமோன்னு சொல்லி இவளுக்கு ஒரு டவுட் வருது. அதை கிளியர் பண்ணிக்கிறதுக்கு அவனோட பேக்ல இருந்து அந்த லெட்டரை தேடி எடுத்துட்டா. அதை பார்க்கும்போது தான் தெரியுது இவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்டு கிடையாது. இவன் நாட்டு பிரசிடென்ட்டுக்கு அவனோட வில்லேஜ் பத்தி லெட்டர் எழுதிட்டு இருக்கான்னு. ஹீரோட ப்ரொஃபசர் கூப்பிட்டு நிறைய சயின்ஸ் தீசிஸ் இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து படிக்க சொல்றாரு. இவனுக்கு ஒன்னும் புரியல. எதுக்கு சார் என்ன மட்டும் கூப்பிட்டு படிக்க சொல்றீங்கன்னு சொல்லி கேட்டா அவரு, நீ தான் லைப்ரரியில இருந்து நிறைய புக் எடுத்து படிக்கிறத பார்த்தேன். நீ PhD பண்ணணும்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். இதை படிச்சு எடுத்துட்டு வந்து கொடுத்துருன்னு சொல்லி கொடுத்து அனுப்புறாரு. இவன் காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் சைக்கிள்ல வீட்டுக்கு போயிட்டு இருப்பான். இவன் ஃபாலோ பண்ணி வந்து பேசுறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா ஹீரோ சுத்தமா கண்டுக்கவே மாட்டான். அப்புறமா அவன் பிரசிடென்ட்டுக்கு எழுதுற லெட்டரை பத்தி சொல்லி அந்த லெட்டர் விஷயமா நான் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். எங்க அப்பாவும் பாலிடிக்ஸ்ல தான் இருக்கான்னு சொல்லவும் ஹீரோவும் நம்பி நெக்ஸ்ட் டேல இருந்து அவகிட்ட பேசுறதுக்கு ஆரம்பிக்கிறான். ஆனா இவன் அந்த லெட்டருக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி தெரியல. அவனை கூப்பிட்டுக்கிட்டு எல்லா இடத்துலயும் சுத்திட்டு இருக்கா. அவளை பொறுத்த வரைக்கும் ஹீரோவை பத்தி அவன் முழுசா தெரிஞ்சுக்க ஆசைப்படுறான். ஹீரோவும் ஒவ்வொரு நாளும் அவகிட்ட இருந்து ஏதாச்சும் கத்துக்க முடியுமான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருக்கான். ஒரு நாள் அந்த லெட்டர்ல இருக்கிற மிஸ்டேக்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்றதுக்கு
அவங்களுக்கு சொல்லி கொடுக்குற. அதெல்லாம் சரி பண்ணிட்டு அந்த போஸ்டையும் போட்டுட்டாங்க. ஹீரோ அவங்க வில்லேஜ்ல இருக்கிற பிரச்சனையை பத்தி சொன்னதுக்கு அப்புறம் ஹீரோயின் ஒரு ஐடியா கொடுக்குற. பேசாம அந்த ட்ரெயின் வந்து போறத இண்டிகேட் பண்ற மாதிரி ஒரு மிஷின் கண்டுபிடிச்சான்னு கிராஸ் பண்ணும்போது ட்ரெயின் வருதா இல்லையான்னு சொல்லி கரெக்டா தெரியும்ல. இந்த ஐடியா வந்து ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த மிஷினை செய்யறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அவங்க அக்கா வந்து என்னடா செய்யறேன்னு சொல்லி கேட்டா எதுவுமே சொல்ல மாட்டேன். அவங்க கோச்சுக்கிட்ட அந்த பக்கமா திரும்பி உட்காந்துக்கிறாங்க. இவன் சரி சரி வா நான் உங்ககிட்ட சொல்றேன்னு சொல்லி கூப்பிட்டு 2 பேரும் சேர்ந்து அந்த மிஷினை பண்ணி முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் டே நிறைய வில்லேஜ் பீப்புள் எல்லாம் கூட்டிட்டு போய் அந்த இடத்துல அந்த மிஷினையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு இது எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லி எக்ஸ்பிளைனும் பண்ணிட்டான். தற்சமயத்துக்கு சேஃபா போயிட்டு வரதுக்கு ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிட்டான். இவன் அந்த ரூமை கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ப்ரொஃபசர் கொடுத்தால ஒரு டாக்குமெண்ட் அது கிடைக்குது. அது ஃபுல்லுத்தையும் உட்காந்து படிச்சுட்டு நெக்ஸ்ட் டே எடுத்துட்டு போய் கொடுத்தா அவர் வேற நிறைய புக் எல்லாம் கொடுத்து நாளைக்கே ரிட்டர்ன் பண்ணும் சீக்கிரம் படிச்சுட்டு கொடுன்னு வேற கொடுக்குறாரு. இவன் கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம அங்க உட்காந்து படிச்சிட்டு இருப்பான். ஹீரோயினும் அங்கதான் இருக்கா. உன்னோட ட்ரீமை பத்தி சொல்லுன்னு சொல்லி கேட்டா ஹீரோக்கு எந்த ஒரு ட்ரீமுமே இல்ல. என்னன்னா நீ ஒரு பெரிய ஜீனியஸ்ன்னு சொல்லிட்டு இருக்க, ஆனா உனக்கு எந்த ஒரு ட்ரீமும் கிடையாது. நீ இதே இடத்துல இருந்து டைம் வேஸ்ட் பண்ணாம சியோலுக்கு போய் அந்த இடத்துல உன்னோட ஃபியூச்சரை பார்க்கணும்ல. ஆனா ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஆசையே கிடையாது. அவனுக்கு இந்த வில்லேஜ்ல அந்த ரயில்வே ஸ்டேஷனை கட்டணும் தான் ஆசையா இருக்கு. அதுக்காக தான் இப்போ வரைக்கும் பிரசிடென்ட்டுக்கு நிறைய லெட்டர் போட்டுட்டு இருக்கான். நைட்டு இருட்டுல லைட் அடிச்சு உட்காந்து அந்த புக்கை படிச்சிட்டு இருப்பான். அவங்க அக்கா என்னடா பண்ணிட்டு இருக்க, ரொம்ப லேட் ஆயிடுச்சு தூங்குன்னு சொல்லி சொன்னா இவன் காலேஜ்ல படிக்கலான்னு பார்த்தா அந்த பொண்ணு வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கா. வீட்லயாச்சும் படிக்கலான்னு பார்த்தா நீ வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க. நான் எப்படிதான் இந்த புக்கு படிச்சு முடிக்கிறதுன்னு சொல்லி கேக்குறா. அவங்க அக்காவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவன் புக்கு படிக்கிறத நினைச்சலாம் அவங்களுக்கு சந்தோஷமா இல்ல. இவனுக்குன்னு ஒரு பொண்ணு செட் ஆயிருக்குல்ல, அதை நினைச்சதான் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நெக்ஸ்ட் டேல இருந்து ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்ப க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பவுமே 2 பேரும் ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்றது, வெளியே போறதுன்னு இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. லைப்ரரியில உட்காந்து ஹீரோ படிச்சிட்டு இருக்கும் போது ஹீரோயின் நீ உன்னோட இன்டெலிஜென்ட்டை யூஸ் பண்ணி ஏதாச்சும் குவிஸ் அட்டெண்ட் பண்ணினா உனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அப்படின்னா நீ சியோலுக்கு போய் படிக்கிறதுக்கு உனக்கு வாய்ப்பு இருக்கு. ஹீரோவை கூட்டிட்டு போய் நிறைய ஜிகேல இருந்து கொஸ்டின் கேட்கிறா. ஆனா ஹீரோ ஒன்னுக்கு கூட ஆன்சர் பண்ணவே முடியல. ஆனா மேத்தமெட்டிக்ஸ்ல இருந்து கேட்கும் போது டக்குன்னு ஆன்சர் பண்றான். அப்படின்னா நீ மேத்தமெட்டிக்கல் குவிஸ்ல மட்டும் தான் கலந்துக்க முடியும்னு சொல்லி அதுலயும் ஹீரோவை பார்ட்டிசிபேட் பண்ண வச்சுட்டா. இதனால ஹீரோக்கு வந்து பிரசிடென்டல் அவார்டு கிடைக்குது. வார் செரமனிக்கு போறதுக்கும் வாய்ப்பு கிடைக்குது. ஆனா ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அவன் பிரசிடென்ட்டை மீட் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படுறான். அப்பதானே அவனோட வில்லேஜ் பத்தின அந்த ப்ராப்ளத்தை சொல்ல முடியும். ஆனா அவர் சிஎல்ல தான் இருக்காரு. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா வருது. பேசாம நம்மளே அவரை டைரக்டா போய் மீட் பண்ணிட்டா என்ன, வா போலான்னு சொல்லி பஸ் பிடிச்சு போயிட்டு இருக்காங்க. பாதி வழியில ஹீரோவால சுத்தமா முடியல. ஏன்னா அவனுக்கு பஸ் சுத்தமா ஒத்துக்கல. அதனால அந்த பிளானை கேன்சல் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்துட்டாங்க. ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. வேற வழி கிடையாது. உன்னோட வில்லேஜோட ப்ராப்ளத்தை பத்தி நீ அவருக்கு லெட்டர் மூலமா மட்டும்தான் உன்னால தெரிவிக்க முடியும். ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்லி ஹீரோயினோட வீட்டுக்கு போறாங்க. அந்த இடத்துல ஒருத்தர் கூட இல்ல. இதை பார்த்தோன்னே ஹீரோக்கு ரொம்ப பதட்டம் ஆயிடுச்சு. என்ன உன்னோட வீட்டுல யாருமே இல்ல, நான் வரலன்னு சொல்லிட்டு போலான்னு பாக்குறான். ஹீரோயின் தான் சமாதானப்படுத்தி உள்ள கூட்டிட்டு வந்துட்டா. 2 பேரும் உட்காந்து மூவி பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மூவில வந்து ஒரு கிசிங் சீன் வருது. அதை பார்த்ததுக்கு அப்புறம் 2 பேரும் கண்ட்ரோல்ல இல்லாம கிஸ் பண்ணலான்னு போகும்போது அந்த டிவி வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. அது என்னன்னு பார்த்துட்டு வெளியே வந்து அவங்க அம்மா வந்திருக்காங்க. அவங்க அதெல்லாம் பெருசா கண்டுகிட்ட மாதிரி தெரியல. இவ ஹீரோவை கூப்பிட்டு இன்ட்ரோ பண்றா. ஆனா அவன் பயந்துகிட்டு அங்க இருந்து ஓடிட்டான். நெக்ஸ்ட் டே காலேஜுக்கு வந்தா ஹீரோயினை காணோம். ஒருவேளை நேத்து நடந்த பிரச்சனைனால இப்படி ஆயிருக்குமோ அப்படி ஆயிருக்குமோன்னு சொல்லி இவனுக்குள்ள நிறைய யோசனை போயிட்டு இருக்கு. அந்த சமயத்துல ஒரு பொண்ணு வந்து கீழே ஹீரோயினோட அப்பா வந்திருக்காரு. உன்னை கூப்பிட்டாங்கன்னு சொல்லி சொல்லவும் இவனுக்கு பயமாயிடுச்சு. கீழே போய் இவனே வாண்டடா நேத்து நடந்ததுக்கு அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, இது எல்லாமே என்னோட தப்பு தான், யாருமே இல்லாத நேரத்துல வீட்டுக்கு வந்திருக்க கூடாதுன்னு சொல்லி உளறிட்டு இருக்கான். ஹீரோயின் கண்ணாலே சிக்னல் காமிக்கிறா அது கிடையாதுறான்ற மாதிரி. அதுக்கப்புறமா தான் இவன் கொஞ்சம் அமைதியாகிறான். இவனை எதுக்கு கூப்பிட்டுருக்காங்கன்னா ஹீரோயின் வந்து அவங்க வில்லேஜ் ப்ராப்ளத்தை பத்தி அவங்க அப்பா கிட்ட சொல்லியிருப்பா. யார் அவன் வில்லேஜை பத்தி எல்லாம் யோசிக்கிறானே சொல்லி பாக்கலான்னு கூப்பிட்டுருப்பாரு. ஃபியூச்சர்ல கண்டிப்பா நான் அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்றேன்னு வேற சொல்லியிருக்காரு. இவன் ரிட்டர்ன் வீட்டுக்கு வரும்போது இவன் ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த மிஷின் வேற உடைஞ்சிருக்கு. அந்த சமயத்துல ஒரு லேடிக்கு வேற ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. இவன் போய் செக் பண்ணி பார்க்கும்போது இவனோட அக்கா ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஒருத்தவங்க பேசினாங்கல்ல, அவங்களுக்கு தான் பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ஹீரோக்கு ரொம்ப பதட்டம் ஆயிடுச்சு. இவங்க சின்ன வயசுல ட்ரெயின் கிட்ட இருந்து ஜஸ்ட் மிஸ்ல இருந்து தப்பிச்சிருப்பாங்களா, அந்த பிளாஷ்பேக்கை மறுபடியும் காமிக்கிறாங்க. ஹீரோவும் அவங்க அக்காவும் கஷ்டப்பட்டு அந்த ட்ராக்கை கிராஸ் பண்ணி ஓடிட்டு இருப்பாங்க. எல்லாரும் சைட்ல நின்னதுக்கு அப்புறம் கடைசியா தான் அவங்க அக்கா வந்து நிப்பா. நின்ன பதட்டத்துல கையில வச்சுட்டு இருந்த ஹீரோட டிராஃபி வந்து கீழே விழுந்துரும். அதை எடுக்க போறேன்னு சொல்லி அவங்க அக்காவும் குதிச்சிருப்பா. இவனுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி புரியவே இல்லை. அவங்க அப்பாவை கூப்பிட்டு அவங்க பொண்ணு இறந்த விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது ஹீரோட அக்கா அந்த டிராஃபியை பிடிக்கிறேன்னு போய் அவங்களும் தண்ணியில விழுந்து இறந்து போயிட்டு இருக்காங்க. அந்த தண்ணியில எவ்வளவு பேர் தேடி பார்த்தாலும் அவங்க அக்கா கிடைக்கவே இல்லை. ஹீரோட டிராஃபி மட்டும் தான் கிடைச்சிருக்கு. அதை அவங்க அப்பா எடுத்துட்டு வந்து கொடுப்பாரு. இந்த டிராஃபியால தானே எங்க அக்கா போனான்னு சொல்லி அதை தூக்கி எறிகிறான். அன்னைக்கு ராத்திரி உன்னோட ரூமுக்கு வந்து பார்க்கும்போது டிராஃபி அங்கதான் இருக்கு. திரும்பி பார்த்தா அவங்க அக்காவே வந்துட்டா. ஆக்சுவலா இது எல்லாமே ஹீரோட இமேஜினேஷன் மட்டும்தான். அவனோட அக்காவை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுவுற, என்னை விட்டு போயிடாது, நான் பிறந்ததுக்கு அப்புறம் அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க, இப்ப நீ என்னை விட்டு போயிட்டீன்னா நான் உடைஞ்சு போயிடுவேன்னு சொல்லி சொல்லவும் இப்ப வரைக்கும் அவங்க அக்கா அவன் கூடவே ஒரு ஆவியா இருக்காங்க. இப்ப கரண்ட்ல ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோவை சிஎலுக்கு கூட்டிட்டு போறதுக்கு அவ வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ரொம்ப நேரம் ஆனதுக்கு அப்புறம் கூட அவன் வரா மாதிரி தெரியல. அவ உட்காந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கதை இவன் ஒரு ஓரமா நின்னு பாத்துட்டு இருக்கான். இவனாலையும் சுத்தமா முடியல. இவனும் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். கொஞ்ச நாள் கழிச்சு பிரசிடென்ட் ஆபீஸ்ல இருந்து கால் வருது. உங்களோட லெட்டர்
லெட்டர் வந்து கிடைச்சிருச்சு, உங்க வில்லேஜுக்கு கூடிய சீக்கிரத்துல ரயில்வே ஸ்டேஷன் நாங்க கட்டி தர போறோம், ஆனா இந்த ஒலிம்பிக்ஸ் எல்லாம் முடியற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு ரொம்ப நாள் இருக்கிறனால ஹீரோவால பொறுத்துக்க முடியல. அதான் கவர்மெண்ட் கிட்ட இருந்து நம்மளுக்கு ரயில்வே ஸ்டேஷன் வர போறதுக்கு ஒரு பர்மிஷன் கிடைச்சிருச்சுல்ல, நம்மளே கட்டிக்கலாமான்னு சொல்லி வில்லேஜ் மக்கள் கிட்ட எல்லாம் கேட்பான். ஆனா இந்த ஒரு ஐடியாவுக்கு யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. ரூம்ல உட்காந்து என்ன பண்றதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அப்ப இவங்க அக்கா தான் வந்து சப்போர்ட் பண்றாங்க, நான் கூட இருக்க, நீ உன்னால முடிஞ்சதை பண்ணுன்னு சொல்லி. அடுத்த நாளே அந்த இடத்துல ஒரு ரயில்வே ஸ்டேஷன் கட்டுறதுக்கு வேலையை ஸ்டார்ட் பண்றான். ஸ்டார்டிங்ல ஒரு சின்ன பொண்ணு மட்டும் தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் இவன் கஷ்டப்படுறத பார்த்து ஒருத்த வந்து ஹெல்ப் பண்ணுவான். பின்னாடியே நிறைய ஊர் மக்கள்லாம் வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷனை கட்டி முடிச்சிட்டாங்க. ஹீரோ வீட்டுக்கு வரும்போது அந்த இடத்துல ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோட அக்காவை பத்தி ஹீரோயின் கிட்ட நிறைய விஷயத்த சொல்லியிருப்பான். அவங்க அக்கா பேரை சொல்லி தான் அந்த வீட்டை விசாரிச்சுட்டு வந்திருப்பா. ஆனா யாரை கேட்டாலும் அவங்க அக்காவை பத்தி எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. அதை பத்தி கேட்கும் போது ஹீரோ கிட்ட பதில் இல்ல. இவன் இந்த மாதிரி நீ டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத, அதான் கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன் கட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்கல்ல, நீ இதுக்கப்புறமாச்சும் உன்னோட ஃபியூச்சரை பார்க்கணும், தயவு செஞ்சு நான் சொல்ற மாதிரி நீ சியோலுக்கு வந்தீனா உனக்கு அந்த இடத்துல நிறைய ஃபியூச்சர் இருக்கு, என்ன சொல்றேன்னு சொல்லி கேட்டா அதை பத்தி ஹீரோ எதுவுமே சொல்ல மாட்டான். நைட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, ஹீரோ தான் ஹீரோயினை கூட்டிட்டு போறான். ஹீரோயின் சியோல தங்கி இருக்கிற அந்த புது அட்ரஸை ஹீரோக்கு கொடுக்குறா. அந்த இடத்துல நிறைய மின்மினி பூச்செல்லாம் போயிட்டு இருக்கு, அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கு. நெக்ஸ்ட் டே ஹீரோட ப்ரொஃபசர் கூப்பிட்டு, இதை பாரு, கொரியாலே ஒரு பெரிய மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் காம்படிஷன் நடக்க போகுது, இதுல மட்டும் நீ பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணிட்ட, கண்டிப்பா இந்த ஊரை விட்டு போறதுக்கு உனக்கு சான்ஸ் கிடைக்கும், இதுல மட்டும் நீ ஃபோக்கஸ் பண்ணுன்னு சொல்லி சொல்றாரு. நெக்ஸ்ட் சீன்லயே இவங்க கட்டி வச்சு அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரெயின் வருமா, நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல நிக்குமான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போது ட்ரெயினும் வருது. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ட்ரெயினை ஓட்டிட்டு வரது கூட ஹீரோட அப்பா தான். ஆனா அந்த ட்ரெயின் வந்து இவங்க கட்டி வச்சு அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல நிக்கல, கிராஸ் பண்ணி போயிடுச்சு. ஏன்னா மேல இடத்துல இருந்து ஹீரோட அப்பாவுக்கு எந்த ஒரு ஆர்டர்ஸும் கொடுக்கப்படல. இதை பார்த்ததுக்கு அப்புறம் ஹீரோ ரொம்ப சோகமாயிட்டான். எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷனை கட்டியிருப்பாங்க, இப்ப நம்ம போட்ட உழைப்பு எல்லாமே வேஸ்ட்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றான். ஹீரோட அப்பா ஹீரோவை பத்தி ஒரு ஆர்டிக்கலை பாக்குறாரு. அதை படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் இவருக்கு ரொம்ப கோவம் வருது. அந்த எடிட்டருக்கு கால் பண்ணி செம்மையா கத்தி விடுறாரு. என்னன்னா ஹீரோ அந்த ஸ்டேஷனை கட்டினதை பத்தி தான் போட்டிருக்கு. ஹீரோ அந்த ஸ்டேஷனை இறந்து போன அவங்க அம்மாவுக்கும் அக்காவுக்காக தான் கட்டியிருக்கான். எதனாலன்னா அவங்க 2 பேர் இறந்து போனதுக்கே ஹீரோ தான் காரணம்ன்ற மாதிரி போட்டிருக்கு. அதனாலதான் அந்த எடிட்டரை ஒரு செம்மையா திட்டிட்டு இருக்காரு. ஆனா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்ததே உங்க பையன் தான் சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாங்க. ஹீரோ ரொம்ப சோகமா அழுதுகிட்டே வந்துட்டு இருப்பான். அவங்க அக்கா தான் வந்து சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுவாங்க. இவனா இந்த ஸ்டேஷனை கட்டினதுக்கு காரணமே நீங்க 2 பேரும் மட்டும்தான். நான் பிறக்கும் போது எங்க அம்மாவை நான் கொன்னுட்டேன். அன்னைக்கு மட்டும் நான் டிராஃபி வின் பண்ணாம இருந்திருந்தேன்னா நீ அதை பிடிக்கிறேன்னு போய் நீயே இறந்து போயிருக்க மாட்டேன். நீங்க 2 பேரும் இறக்கிறதுக்கு நான் மட்டும்தான் காரணம் சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றேன். அவங்க சத்தியமா நீ காரணம் கிடையாது, நீ எதுக்கு தேவையில்லாம உன் மேல பழிய தூக்கி போட்டுக்கிற. எவ்வளவுதான் சமாதானப்படுத்த ட்ரை பண்ணாலும் அவன் காது கொடுத்து கேட்கற மாதிரி இல்ல. ஏன்னா அவன் இப்ப ரொம்ப சோகத்துல இருக்கான். இந்த பக்கத்துல ஹீரோட அப்பா அவனை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாரு. அவன் கஷ்டப்பட்டு போராடி காட்டினா அந்த ரயில்வே ஸ்டேஷனை போய் பாக்குறாரு. பார்த்துட்டு ரிட்டர்ன் வரும்போது ஹீரோட ப்ரொஃபசரை மீட் பண்றாரு. அவரு ஹீரோக்கு வரப்போற அந்த காம்படிஷனை பத்தி எடுத்து சொல்லி, கண்டிப்பா அவனை எப்படியாச்சும் கூட்டிட்டு வந்து சேர்த்துருங்க, உங்க பையனோட ஃபியூச்சரே இந்த காம்படிஷன்ல தான் இருக்குன்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் யோசித்து பார்த்துக்கிட்டே ஒரு நைட் அந்த ட்ரெயினை ஓட்டிட்டு போயிட்டு இருப்பாரு. நம்ம பையன் அவனோட ஃபியூச்சரை பார்த்து போகணும்னா அவன் கஷ்டப்பட்டு கட்டி வச்சிருக்க அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயின் நிக்கணும். வேற வழி இல்லாம இவர் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயினை ஸ்டாப் பண்ணிட்டாரு. கூட இருக்கிறவரெல்லாம் என்னதான் தடுத்தாலும் அந்த ட்ரெயினை நிறுத்திட்டு அவரோட வீட்டுக்கு வந்து ஹீரோ கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அவனை அதே ட்ரெயின்ல கூட்டிக்கிட்டு போயிட்டாரு. அவங்க அக்கா தூரத்துல நின்று அவனுக்கு டாட்டா காமிக்கிறாங்க. காரை கடன் வாங்கிக்கிட்டு ஹீரோவை கூட்டிக்கிட்டு அந்த காம்படிஷனுக்கு போறாரு. ஆனா இவங்க போறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. செக்யூரிட்டி அந்த கேட்டை மூடுறதுக்குள்ள அவங்க அப்பா போய் தடுத்து அவரு கூட சண்டெல்லாம் போட்டு ஹீரோவை எப்படி உள்ள அனுப்பி விட்டுட்டாரு. அந்த காம்படிஷன் எக்ஸாம்லாம் முடிஞ்சு இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க. ஹீரோக்கு ரிசல்ட் வந்துருச்சு. அதை வச்சுக்கிட்டு ரொம்ப சோகமா உட்கார்ந்துருக்கான். அதை பார்த்த ஹீரோட அப்பா ஒருவேளை ஃபெயில் ஆயிருப்பானு சொல்லி ஃபீல் பண்ணாதரா, நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம்னு சொல்லி அட்வைஸ் பண்றாரு. ஆனா ஹீரோ வின் ஆயிட்டான். இதை கேட்டதுக்கு அப்புறம் அவரால் நிக்க கூட முடியல. ஊரெல்லாம் கத்திக்கிட்டு ஓடிட்டு இருக்காரு. அன்னைக்கு நைட்டு அவர் சைட்ல இருந்து பேச ஆரம்பிக்கிறாரு. என்னோட வாழ்க்கையில நான் 2 விஷயத்துக்கு மட்டும்தான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஒண்ணு, உங்க அம்மா வந்து உன்னை பெத்து எடுக்கும் போது நான் அந்த இடத்துல இல்லாம போனது. வீட்டுல யாரும் இல்லாத சமயத்துல அவங்களுக்கு பிரசவ வலி வந்திருக்கு. ஹீரோவை பெத்ததுக்கு அப்புறம் அவங்க இறந்து போயிட்டு இருக்காங்க. இவரு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்துதான் எல்லாத்தையும் பாக்குறாரு. ரெண்டாவது, ஹீரோ அன்னைக்கு டிராஃபி வின் பண்ணான்ல, அந்த சமயத்துல இவர் வேலைக்கு போயிருக்காரு. அந்த பிளேஸ்ல அவர் இருந்திருந்தா கண்டிப்பா அவங்க அக்கா இறந்து போயிருக்க மாட்டா. ஆக்சுவலா அன்னைக்கு ட்ரெயினை ஓட்டிட்டு வந்தது இவங்க அப்பா தான். பசங்க நிக்கிறத பார்த்துட்டு கிராஸ் பண்ணி போயிருக்காரு. ஆனா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இவருக்கு தெரிஞ்சிருக்கு பொண்ணு இறந்து போயிருக்கான்னு. அதெல்லாம் ஹீரோ கிட்ட சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காரு. இவங்க 2 பேரும் சாவறதுக்கு காரணம் நான் மட்டும்தான். நான் வீட்டுக்கு வராம வேலைன்னு சுத்திட்டு இருந்ததுனால தான் இது நடந்திருக்கு. ஹீரோ, தேவையில்லாம நீங்க பழிய தூக்கி போட்டுக்காதீங்கப்பா. ஃபர்ஸ்ட் உங்களை நீங்க கேர் எடுத்துக்கோங்க. என்ன மாதிரி என் மேல நீங்களும் பழிய தூக்கி போட்டுக்காதீங்க. நீங்க அன்னைக்கு சாகாம இருந்ததுக்கு தேங்க்ஸ் வேற சொல்றேன். அன்னைக்கு ராத்திரி ஹீரோவோட அப்பா வந்து தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனா ஹீரோவை பத்தி மட்டுமே யோசித்து அவர் கைவிட்டு இருக்காரு. கொஞ்சம் வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. அந்த ரயில்வே ஸ்டேஷனை கட்டி கொடுத்துட்டாங்க. இப்ப அந்த இடத்துல ட்ரெயினும் ஸ்டாப் ஆகுது. அவங்க அக்கா வந்து ஹீரோ விட்டு போற டைம் வந்துருச்சு. போறதுக்கு முன்னாடி ஹீரோ கிட்ட பேசிட்டு போறாங்க. இப்ப என்னோட செல்லம் வந்து மென்டலா ஸ்ட்ராங் ஆயிட்டான். அவன் இனிமேட்டு எந்த ஒரு தப்பான முடிவும் எடுக்க மாட்டான். அக்கா வந்து எப்பவுமே நான் உன் கூட தான் இருப்பேன், எப்பவுமே உன்னை பார்த்துட்டு இருப்பேன், நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். நீ இதுக்கப்புறம் மேல மேல இன்னும்
இன்னும் நல்ல பெரிய ஆளா ஆகணும், போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க. ஹீரோ ஃபிளைட் ஏற போற சமயத்துல ஒரு குரல் கேக்குது. ஹீரோயின் தான் ஹீரோவை தேடி வந்திருக்கா. ஹீரோ ஆசையா கட்டி பிடிக்கலான்னு வந்தா இவ போட்டு செம்மையா அடிக்கிற. ஏன்னா இவ்வளவு நாள் என்கிட்ட பேசாம இருந்த, உங்க ஊருக்கு தான் எப்பயும் ட்ரெயின் வந்துருச்சுல்ல, உனக்காக நான் இன்னும் எவ்வளவு நாள் தான் வெயிட் பண்ணணும், வா நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் தான் இருக்கு, நீ என்ன தவிர வேற எவளையுமே ஏறெடுத்து பார்க்கவே கூடாது. ஹீரோ ஒண்ணுமே பேசாம அவளை வந்து கிஸ் பண்ணிட்டான். ஒரு ஹாப்பி எண்டிங்ல இந்த மூவி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்ப நீங்க பார்த்த ஹீரோ மாதிரியே ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் அவங்க ஊருக்கு ரயில்வே ஸ்டேஷன் கொண்டு வரதுக்கு இதை விட ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. அதை பேஸ் பண்ணி தான் இந்த படமும் எடுத்திருக்காங்க. இப்பதான் நம்ம சேனலோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ so much for watching. Bye.